மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம், என் பேர் லோகநாதன். நான் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போதே மக்களுக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிது. அதாவது மருத்துவமனைகள் பெருக பெருக நோய்களும் பெருக ஆரம்பிச்சிது. இது ஏன் நான் பார்க்கும்போது ரசாயனம் தான். இப்போ ஒரு பிபிஎம் விஷம் ஒரு பூச்சியை கொல்றதுக்கு போதுமானதாக இருக்குது. 10 பிபிஎம் விஷம் ஒரு பறவையை கொல்றதுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ விவசாயிங்க தெளிக்கிற ஒரு ரசாயனம் இப்போ வயலில் தெளித்தாங்கன்னா 10 பூச்சி செத்து போச்சுன்னா அந்த 10 பூச்சியை ஒரு குருவி சாப்பிட்டுச்சுன்னா அந்த குருவி செத்து போகுது. ஆனால் மனுஷன் 100 பிபிஎம் விஷம் சாப்பிடும்போது மனுஷனு சாகாமல் ரத்தம் கொதிப்பு அடையுது. அதுதான் நம்ம பிபின்னு சொல்கிறோம். ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது அந்த ஒவ்வொரு உறுப்பும் கெட்டு போகுது. ஏன்னா அன்கண்ட்ரோலபிள் செல் க்ரோத்து தானே யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் போடும்போது பயிர் வேகமாக வளருது. ஆனால் அது செல்கள் முழுமையாக வளருறதில்ல. அந்த உணவுகளை சாப்பிடும்போது நிறைய நோய்கள் வருது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேடுதலில் இருக்கும்போது தான் நம்ம ரசாயன விவசாயத்தை முழுசாக விட்டுட்டு இயற்கைக்கு வரணும். இயற்கை விவசாயம் அவ்வளோ கஷ்டமானா உண்மையிலே கஷ்டமே கிடையாது. நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது தான் இயற்கை விவசாயம். காட்டில் இருக்கிற செடி கொடிக்கெல்லாம் யார் யூரியா காம்ப்ளெக்ஸ் டிஏபிலாம் போடுறாங்க? யார் தண்ணி ஊற்றுறா? எதுவுமே இல்லாமல் அதுவும் வளருது தான். எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நிலத்தை ஒரேடியாக மாற்றிட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு யூரியா போட்டவுடனே பயிர்கள் அளவுக்கு அதிகமான பச்சை கட்டுது. பச்சை கட்டினவுடனே அந்த பச்சையை பார்த்துட்டு பூச்சிகள் வருது. பூச்சி வந்தவுடனே நம்ம விஷத்தை தெளிக்கிறோம். உடனே நமக்கு அது அதுலேருந்து ஆரம்பிக்குது. அதில் இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் செத்து போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே நுண்ணுயிர் இல்லைன்னா நம்ம மறுபடியும் ரசாயன உரத்தை தான் போட வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோன்னா பொறுமையாக, இப்போ பச்சை கம்மியாக கட்டுச்சுன்னா நம்ம அமிர்த கரைசல் கொடுத்தாலே ஒன்றும் இல்லை. நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி சாணி, மூத்திரம், வெல்லம் 3த்தையும் கலந்துட்டு அழகாக 24 மணி நேரம் வச்சுட்டு ஒன்றும் பாசனத்தில் கலந்து விடலாம், இல்லை ஸ்ப்ரே பண்ணி தெளித்து விடலாம். தெளித்து விட்டால் அழகாக பச்சை கட்டும். இயற்கை விவசாயத்தில் ரொம்ப அதிகமாக பச்சை கட்டணுன்ற அவசியமே இல்லை. ஓரளவுக்கு பச்சை கட்டினா போதுமானது. அபரிவிதமான பச்சைன்றது ஒபேசிட்டி மாதிரி. ஒபேசிட்டி வந்தால் நோய் தான் வரும். மீடியமான பச்சையே போதுமானது இயற்கை விவசாயத்துக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மொத்தமே இயற்கை விவசாயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கரைசல் இருந்தால் போதும். 1, மண்ணை வளப்படுத்தக்கூடிய கரைசல்கள், ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, இது மாதிரியானது. இதை நம்ம ஒவ்வொரு முறையும் அமிர்த கரைசல் இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நிலத்துக்கு கொடுக்கும்போது நிலம் வளமடையும். நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகினே வரும். கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் பெருகிட்டே வரும். இன்னொன்று பயிருக்கு வளர்ச்சி, மீன் அமிலம், இது மாதிரியானது. ஒரு சில கரைசல்கள் பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும், மண்ணுக்கான வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். 3வது பார்த்திங்கன்னா பூச்சியை விரட்டுறது. இப்போ தக்காளி செடியில் வர்ற பூச்சி கத்திரிக்காய்க்கு வராது, கத்திரிக்காய்க்கு வர்றது வெண்டைக்காய்க்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கோமியம்னு எடுத்துக்கிட்டோம்னா கோமியத்தில் ஒரு 10 விதமான இலைகள், அதாவது குறிப்பாக ஆடு மாடு சாப்பிடாத சீத்தா இலை, நொச்சி இலை, வேப்ப இலை, புங்கை, ஆவாரை, ஆடு தின்னாப்பாலை, இது சோத்து கத்தாழை, இது மாதிரியான இலைகளை அந்த கோமியத்தில் ஊற வச்சிட்டோம்னா, ஒரு 10 நாள் ஊற வச்சிட்டோம்னாலே அந்த கரைசலை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோடனே அதுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்துடும். அந்த பூச்சிக்கு ஒரு குழப்பமான மனநிலை வந்துடும். நல்லா இப்போ தக்காளி செடி வாசனை வந்தால் மட்டும்தான் அந்த தக்காளி செடியில் அது முட்டை வைக்கும். நம்ம இந்த பத்திலை கரைசலை நம்ம அது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கு வேறு விதமான வாசனை வந்தோடனே அந்த இடத்துல முட்டை வைக்காது. 2வது, நம்ம வேலி ஓரத்தில் ஒரு சில ஆமணுக்கு, சாமந்தி, இந்த மாதிரியான செடிகளை வைக்கும்போது அங்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக இங்கே சாப்பிட்டு போயினே இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது பூச்சிகளை ஈஸியாக விரட்டிடலாம். இப்போ அதே மாதிரி சொன்னால் வேலி ஓரமாக சொன்னோம் இல்லையா, அந்த ஆமணுக்கு அந்த மாதிரியான வளர்க்கும்போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அதில் உட்காந்து தீமை செய்யக்கூடிய பூச்சியை சாப்பிட்ரும். நம்ம ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஒரு 5 days 10 days வெயிட் பண்ணணும். நன்மை செய்கிற பூச்சி வர்ற வரைக்கும் நம்ம பூச்சி அடித்த உடனே, பூச்சி வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ரசாயன உரம் தெளித்த உடனே ஃபஸ்ட்டு சாகிறது நம்மால் தான். நமக்கு நல்லது செய்யக்கூடிய தட்டான், இது மாதிரியான சிலந்தி, இது மாதிரியான பூச்சிகளை முதல்ல செத்து போயிடுது. அதுக்கப்புறம் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் அந்த நம்ம தெளிக்கிற விஷத்துக்கு எதிர்ப்பு சக்தியை வளர்ந்துங்கன்னு இன்னும் அதிகமாக வளருது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையே இடைத்தரகர்கள் மட்டும்தான். நம்ம விளைவிக்கிற பொருளை நாம் விற்கணும். உன்னால் என்ன விற்க முடியுமோ அதை மட்டும்தான் விளைவிக்கணும். இப்போ எனக்கு தென்னை மரங்கள் இருக்குது, 60 தென்னை மரம் இருக்குது. நான் தென்னை மரத்துக்கு வெட்டுறதுக்கு ஆளுங்க வர்றதில்லை. வந்தாலுமே வியாபாரிங்களுக்கு வெட்டுறவங்களை விட எனக்கு 20 ரூபா அதிகமாக கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சீசனுக்கு வெட்ட மாட்டேன்றாங்க.
சீசன் கழித்து வந்து வெட்டுறாங்க. இதனால் எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. நான் வந்து இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம வெட்டினா தான் தேங்காய் விழுமா? தானாக விழப்போகுது. அழகாக விழற தேங்காயை நல்ல பெரிய சைஸ் காயை எல்லாமே நாட்டு மரங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் வச்ச மரங்கன்றதால அந்த தென்னை மரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட காய்களை தானாக விழுந்த நல்ல சைஸான காய்களை எடுத்து நாற்று விட ஆரம்பித்தேன். அதில் நல்ல ரேட்டு வந்தது. மீதி இருக்கிற தண்ணி இருக்கிற காயை வந்து வேலூருக்கு எடுத்துகிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் நானே விற்பேன். என்னுடைய விளைபொருளுக்கு நானே விளைவிக்க முடியும். விற்க முடியலனாலும் திருப்பி எடுத்துன்னு வந்துடுவேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவேன், விற்றுட்டு வந்துடுவேன். என்னால் என்ன முடியுமோ அது மட்டும்தான் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் அதிகமாக செய்யக்கூடாது. செஞ்சால் நெல் ஃபுல்லாக நெல் செய்கிறது, தென்னை வச்சா மொத்தமாக தென்னை வைக்கிறது, மாங்காய் வச்சா மொத்தமாக மாங்காய் வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பல பயிர் பண்ணும்போது ஒரு பயிர் அதிகமாக விளைச்சல் வந்தாலும் விலை வந்தாலும் தாங்கிக்க முடியும். இப்போ 10 பயிர் பண்ணும்போது 5 பயிர் வரலனாலும் 5 பயிரில் நம்ம தாங்கிக்க முடியும். இப்போவும் தேவையான அளவுக்கு மட்டும் தென்னை வச்சுட்டு மீதி வந்து நான் தென்னை வைக்க மாட்டேன். எவ்வளோ தேவையோ அதில் அவ்வளோ மட்டும்தான் வச்சுப்பேன். மீதி இருக்கிற இதுவை நம்ம செக்காடி எண்ணெயாகவும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு எவ்வளோ நிலம் இருந்தாலும் அது 1 ஏக்கராவாக இருந்தாலும் சரி, 10 ஏக்கராவாக இருந்தாலும் சரி, அதில் 3ல் 1 பங்கு வந்து ஒரு மரங்கள்னா, அதுவும் குறிப்பாக டெம்பர் வகையான மரங்கள் நடும்போது விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அந்த டிம்பர் மரங்கள்லேயும் மிளகு அந்த மாதிரியான கொடிகளை ஏற்றும் போது அது ஒரு கூடுதல் வருமானமும் அமையும். நம்ம கால்நடைகளையும் அந்த நிழலில் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். மீதி இருக்கிற 60% நிலத்தை ஒரு பாதி 30% நெல் வயலாகவும், ஏன்னா உணவு தான் அரிசியை தானே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எனவே நம்ம அதில் பாரம்பரிய நெல் ரகத்தையும், மீதி இருக்கிற 30ல் நம்ம வீட்டுக்கு தேவையான தென்னை, வாழை, சப்போட்டா அது மாதிரியான செடிகளையும் வீட்டு தோட்டத்தையும் வளர்த்துக்கும் போது நம்ம வந்து சந்தைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சமாக வளர்க்கும் போது நம்மளால் சுற்றி இருக்கிற கஸ்டமருக்கே நம்ம கொடுக்க முடியும். நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு எல்லோரும் வந்து வாங்கிப்பாங்க. அதே மாதிரி பாரம்பரிய நெல்லில் பார்த்திங்கன்னா வகை வகையாக பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. குறிப்பாக மாப்பிள்ளை சம்பா வந்து ஆண்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அதில் இருக்குது. எனவே திருமணம் பண்ண போகிற ஆண்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி கொடுக்கணுன்றது என்னுடைய கருத்து. அதே போல் பெண்களுக்கு குறிப்பாக பூங்கார் அரிசி ரொம்ப நல்லது. அதையும் அதிரசம் நல்லா வரும். அதாவது பூங்காறுனாலே அதிரசத்துக்கு ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கொடுக்கும். அதே போல் கர்ப்பமான பெண்கள் வந்து அதை தொடர்ச்சியாக வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும். அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலும் நல்லபடியாக இருக்குன்றதுக்காக அந்த அரிசி வந்து பெண்களுக்கான லேடிஸ் ஸ்பெஷல் ரைஸ்னே சொல்லலாம். அதே போல் கல்யாணமான ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கருங்குருவி நல்லா இருக்கும். அதே போல் வயசான பெண்களுக்கு, வயசான தாத்தா பாட்டிங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். அவங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைங்க, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது முட்டி வலி, முழங்கால் வலி என்ன வரும். அவங்களுக்கு 60ஆம் குருவை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 60ஆம் குருவை கரெக்டாக இருக்கும். இது போல் நம்ம பிரித்து பண்ணணுன்னா நம்ம அதாவது கூட்டாக சேர்ந்து அதாவது விவசாயிகள் வந்து கூட்டாக இருக்கணும். ஒரு பக்கத்தில் நிலத்துக்காரரு இல்லை பக்கத்து ஊருக்காருன்னா நான் 2 ரைஸ் பண்ணுவேன், அவங்க 2 வெரைட்டி பண்ணுவாங்க. அதுக்கடுத்த முறை நம்ம விதை நெல் அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது விதை நம்மக்கிட்டே இருக்கும். விதை நம்மக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்மாழ்வார் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். விதைகள் தான் வந்து நம்மளுடைய பேராயுதம். அந்த ஆயுதம் நம்ம இருந்தால் தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும். அதாவது நம்ம வந்து இடுபொருளை வந்து வெளியே வாங்கக்கூடாது. அது நம்ம பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட வாங்கலாமே தவிர நம்ம கார்ப்பரேட் கிட்டேயோ கடைக்கோ போய் வாங்கக்கூடாது. அது விதையாக இருந்தாலும் சரி, இடுபொருளாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீன் அமிலம் நான் ரெடி பண்ணேன்னா அவர் பஞ்சகவ்யா ரெடி பண்ணுவார். அவருக்கு தேவையான பஞ்சகவ்யாவை நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கின்னு மீன் அமிலத்தை நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணலாம். விதையுமே வந்து இந்த வருஷம் நான் வந்து கருப்பு கவுனி போட்டேன்னா பக்கத்து என்னோடய நண்பரோ இல்லை பக்கத்து நிலத்துக்காரோ இல்லை பக்கத்து இருக்கிற ஒரு அண்மை விவசாயி வந்து அடுத்த வருஷம் அவர்கிட்ட கொடுப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்குவோம். அப்படி சுழற்சியாக செய்யும்போது எல்லா விதைகளும், எல்லா பாரம்பரிய விதைகளும் நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விளைபொருள் வந்து நம்ம மொத்தமாக விற்காமல், அதாவது யாரோ ஒரு கம்பெனிக்காரனுக்கு கொடுக்காம இப்போ நெல் ஃபுல்லாக விளைஞ்சிச்சு எடுத்துன்னு போயிட்டு கொடுக்காம நம்ம மதிப்பு கூட்டி விற்கணும். அதாவது பொருளை வந்து தரமானதாக கொடுக்கணும். அதாவது நாம் விளைவிக்கிறோம், நம்ம யார்கிட்ட கொடுக்குறோன்னா அதை சாப்பிட்ற கஸ்டமர்கிட்ட நேராக கொடுக்கணும். அந்த அளவுக்கு பண்ணும்போது நம்மளுடைய முழு லாபமும் நமக்கே வரும். இல்லை கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு ரூபா குறைஞ்சாலுமே அது கஸ்டமருக்கு தான் போகும். அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருப்பாங்க. நாம் சாப்பிட்ற பொருள் வந்து நாம் தான் முடிவு பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பொருளையுமே வந்து என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம்
இயற்கையில் விளைஞ்ச பொருட்களை, அதாவது காய்கறியை, கீரை ப்ளஸ் எண்ணெய், அதே போல் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி, இதை வந்து 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது எப்பேற்பட்ட நோயும் குணமாகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஆயில் இருக்குது. இப்போ இருக்கிற செல் அடுத்த ஒரு 90 நாளில் இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு ஒரு செல் முளைக்கும். அப்போது பழைய செல் வந்து அகற்றப்படும், கழிவாக மாறி அகற்றப்படும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம ஒரு 90 நாள் ஒரு 3 மாதம் நம்ம தொடர்ச்சியாக இயற்கையில் விளைஞ்ச பொருளே சாப்பிடும்போது அதனால் உருவாக்கக்கூடிய செல் தான் நம்ம உடம்புல இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிபி, சுகரு எதுவாக இருந்தாலுமே ஒன்று குறைஞ்சி கண்ட்ரோலுக்கு வரும், இல்லை ஆரோக்கியமாக மாறிட்டே வரும். அது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நான் வந்து நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவை நிறைய பேர் கொடுத்துருக்கேன். என்கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, பிபி கண்ட்ரோலாக இருக்குது, குறிப்பாக எனக்கு டயர்டுன்றதே தெரியாமல் ஆரோக்கியமாக இருக்கிறேன்றதான் சொல்லியிருப்பாங்க. எனவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மதிப்பு கூட்டி விற்கணும், அதே மாதிரி நல்ல பொருள் தான் விற்கணும். குறிப்பாக வந்து கருப்பு கவுனியாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி வாங்கி சாப்பிட்டு எனக்கு குணம் ஆகலைன்னு சொன்னால் அது தப்பு. நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்கணும். அதாவது இப்போ நான் தான் நுகர்வோர்னா நான் வந்து ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு அவர் உண்மையிலே இயற்கையாக தான் பண்ணுறாரா, நாட்டு விதைகளை வச்சு தான் பண்ணுறாரா அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 3 மாதத்தில் இயற்கையில் விளைஞ்ச மொத்த பொருளும் எண்ணெய், காய்கறி, கீரை, கிழங்கு ப்ளஸ் வந்து குறிப்பாக நிறைய சாப்பிட்றதே அரிசி தானே, முக்கியமாக அரிசி, இது எல்லாமே ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது அவங்க உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் குணமாயிடும். கண்டிப்பாக நான் இதுக்கு உத்தரவாதம் கொடுக்க என்னால் முடியும். நான் நிறைய பேருக்கு செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து இப்போ முழு நேரமாக நான் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக இறங்கியிருக்கேன். இதில் நம்ம முழுசுமாக செஞ்சு நாமளே நுகர்வோருக்கு நேரடியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக லாபம் இருக்குது, நல்லாவே சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட வேலைக்கு போயிட்டு அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை விட அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி, கீரை அது போடும்போது ரெகுலராக நமக்கு வருமானம் வரும். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே 3ல் 1 பங்கு நம்ம டிம்பர் மரம் வச்சுட்டோம்னா அது ஃப்யூச்சரில் வரும். அதாவது ஒரு பர்சன் ரிட்டையர்ட் ஆகிட்டு வரும்போது என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம டிம்பர் மரங்களை விற்கும்போது நமக்கு வரும். அதே போல் யாரெல்லாம் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோன்னா இயற்கை விவசாயம் செய்ய முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க. இல்லைனா வந்து நானும் விவசாயம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரசாயனத்தை கொட்டி மக்களுக்கு அது மேலும் இடையூறாக தான் போகுது. ஏன்னா இயற்கை விவசாயத்திலே நம்ம உயர் விளைச்சல் எடுக்க முடியும், நல்லாவே பண்ண முடியும். அதே போல் விவசாயம் வந்து தற்சார்பாக இருக்கணும். அதாவது விவசாயத்தில் இருக்கிற எல்லா இடுபொருளுமே இப்போ நான் ஒரு விவசாயின்னா எனக்குன்னு சொந்தமாக ஒரு மாடு இருக்கணும். அது தூய நாட்டு மாடாக இல்லைனா கூட ஓரளவுக்கு நாட்டு மாடாக கலப்பினமாக இருந்தாலுமே ஒரு நாட்டு மாடாக இருக்கணும். மாட்டுக்கு தேவையான தீவனம் வந்து போய் கடையில் வாங்கக்கூடாது, நம்மளே விளைவிச்சிக்கணும். இப்போ நெல் குத்திட்டு வரணும்னா அந்த தவிடு மாட்டுக்கு போடணும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாடு ஆரோக்கியமாக இருக்கும். அது கொடுக்குற இடுபொருள்கள் இந்த சாணியாகட்டும், கோமியமாகட்டும், அதில் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். அந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயம் செய்யலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இப்போ நான் எனக்கு மொத்தம் 5 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் 5 ஏக்கர் நிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாடு வச்சுருக்கேன், ஆடு இருக்குது, கோழி இருக்குது. மீன் பண்ணை அமைக்க போகிறேன். இப்போ மாட்டுடைய கோமியத்தையும் சாணத்தையும் மீன் பண்ணையில் போடுவோம். மீன் பண்ணையில் ஜிலேபி ரக நாட்டு மீன்களை விட்டோம்னா அது நிறைய குட்டி போடும். இப்போ அதில் விரால் விட்டோம்னா விராலும் தானாகவே குட்டி போடும். விரால் ஜிலேபி குஞ்சுகளை சாப்பிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம எடுத்து நெல் வயலுக்கு பாய்ச்சும்போது மீனுடைய கழிவு, மாட்டுடைய கழிவு எல்லாமே இருக்கிறதால எல்லா சத்துக்களும் நெல் வயலுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தற்சார்பாக இருக்கலாம். அதே போல் வாய்ப்புள்ள எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. சாலை ஓரத்தில் நிலம் இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில் நம்ம இயற்கையாக தான் பண்ணுறோன்னு ஒரு போர்டு வச்சுட்டு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுட்டு கூட நம்மக்கிட்ட விளைஞ்ச விளைபொருளை அவங்கள்ட்ட கொடுக்கும்போது, ஆனால் அந்த விளைபொருள் உண்மையாகவே இயற்கையானதாக இருக்கணும். சும்மா ரசாயனம் அடிச்சதெல்லாம் எடுத்துன்னு வச்சுட்டு நான் இயற்கைன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இயற்கையாக விவசாயம் உங்களால் செய்ய முடிஞ்சால் மட்டும் விவசாயத்துக்கு வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். தெரியாமல் நானும் எடுத்தும் செஞ்சோன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போது விதை நெல் வாங்குகிறோன்னா நம்ம தெரிஞ்ச ஆளுக்கிட்ட தான் வாங்கணும். தெரியாத ஆளுக்கிட்ட போயிட்டு அவர் ஏதோ ஒரு நெல்லை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அது நமக்கு தப்பாக போயிடும். இப்போ பக்கத்தில் ஆள் கருப்பு கவுனி பண்ணாருன்னா அவர் மிஷினில் அடிக்காமல் கையறுவடை பண்ண நெல்லை தான் வாங்கணும். அப்படியே கையறுவடை பண்ண நெல்லிலே பார்த்தீங்கன்னா முழு நெல் இருக்கும், முக்கால் நெல் இருக்கும், அரை நெல் இருக்கும். அதையே விதைச்சி விட்டோம்னா விளைச்சல் கம்மியாக தான் வரும்.
அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறேன். உப்பு கரைசலில் போடுவோம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு கரைச்சிட்டே வரணும். புது முட்டை, புது நாட்டுக்கோழி முட்டையை அதில் விடும்போது அந்த முட்டை வந்து கட்டை விரல் நகம் அளவுக்கு மேலே மிதக்கணும். அப்போ வந்து சரியான பதத்தில் அந்த பதத்தில் அந்த முட்டை மிதக்கும் போது கீழே உப்பு எதுவும் கரையாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் உப்பு கரைஞ்சிட்டு இருக்கணும். அந்த டைமில் விதையை நம்ம போடும்போது அரை நெல், கால் நெல், முக்கால் நெல் எல்லா நெல்லும் வந்து மேலே வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா முழு நெல் மட்டும்தான் இருக்கும். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் வழித்து வெளியே எடுத்துகிட்டு கீழே இருக்கிற நெல்லை வந்து உடனடியாக கழுவிடணும். ஏன்னா நம்ம உப்பில் தான் போட்டிருக்கோம். அடுத்த செகண்டே வந்து நம்ம நல்ல தண்ணியில் 4-5 முறை கழுவிட்டோம்னா அந்த நெல் பார்த்திங்கன்னா முழு நெல்லாக இருக்கும். அதில் அரை நெல்லோ, கால் நெல்லோ, முக்கால் நெல்லோ, பதரோ எதுவுமே இருக்காது. முழு நெல்லாக இருக்கும்போது அதை வந்து நம்ம முறைப்படி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வெளியே எடுத்துருவோம். மறுநாள் மறுபடியும் ஊற வைப்போம். அன்றைக்கி நைட்டு வெளியே எடுத்துருவோம். 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வாக்கில் விதைச்சிருவோம். அப்படி விதைக்கும் போது நாற்றங்காலில் வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக வச்சுட்டு நல்லா மக்கின தொழு உரம், வேப்ப முன்னாக்கு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலாவில் தூவும்போது அந்த கசப்பு தன்மைக்கு எந்த ஒரு பூச்சியும் வராது. ரெண்டாவது நம்ம வந்து நல்ல மக்கின தொழு உரம் போடுறதால அந்த நெல் வந்து நல்லா வேகமாக வளர்ச்சி கொடுக்கும். அதே போல் ஒரு நாற்றங்காலை வந்து ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே நடும்போது நல்லபடியாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விதை நெல்லை குறைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒத்த நெல் நடலாம். ஒத்த நெல் வந்து நம்ம ஆலங்குடி பெருமாள் முறையில் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு அரை கிலோலேருந்து 2 கிலோ தான் தேவைப்படுது. அதுலேயுமே வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸாக போயிட்டு நாமளே கூட ஒரு கருவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு அடிக்கு ஒன்று விழற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு புனல் மாதிரி வச்சா அந்த அந்த முதல் டியூப் வந்து முதல் அடியிலும், 2வது டியூப் வந்து 2வது அடி, 3வது அடி, 4வது அடி, 5 அடிக்கு ஒன்று வச்சுட்டு நம்ம நூல் கட்டிட்டோம்னா அடுத்தடுத்து நூல் வச்சுட்டே போகும்போது இப்போ முதல் அடியில் வச்சுட்டு 5 நெல் போடும்போது ஒரு அடிக்கு கேப்பில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அடி நகர்த்திட்டு பார்த்திங்கன்னா அடுத்த முறை போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். ஆனால் இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு அடி நம்ம ஏன் கேப் விடுறோன்னா கோணாவிட்ரை யூஸ் பண்ணணும். கோணாவிட்ரை யூஸ் பண்ணும்போது அதில் நடுவில் இருக்கிற களைகள் வந்து மடக்கி உழுதுருவோம். அதே போல் பார்த்திங்கன்னா நெல்லுடைய வேறு கட் பண்ண நிறைய தூர் அடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடவு செலவு மிச்சம். ஏன்னா இப்போ வந்து லேபர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வர்றதே கஷ்டமாக இருக்குது. வந்தாலும் வந்து இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பட்டத்துக்கு காலத்துக்கு பயிர் பண்ண முடியாது. அப்போ ஆனால் இந்த மாதிரி முறைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு கிணறு இருக்கும். கிணத்துலேருந்து நம்ம பாசனம் விடுவோம். பிவிசி பைப்பில் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு முறையுமே இடுப்பூரில் எடுத்துகிட்டு போய் அந்த வயலில் நெல்லுடைய வாய்ப்பகுதியில் வச்சுட்டு ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா எதுவாக இருந்தாலுமே கொஞ்சமாக குழா மாதிரி வச்சுட்டு திருப்பலாம். ஆனால் அதுவுமே கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு விவசாயிகளுக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா வெஞ்சுரி மாதிரியான ஒரு அமைப்பை போட்டுட்டோம்னா இப்போ வந்து நம்ம ஜீவாமிர்தம் ரெடி பண்ணோன்னா அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வெஞ்சுரியில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா மொத்தம் எங்கே தண்ணி போனாலுமே அந்த இதுவோடு போகுது. அப்போ பார்த்திங்கன்னா அதே போல் மாட்டு கொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு மாடு நம்ம 1-2 யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு மாட்டை வச்சே நம்ம வந்து 5 ஏக்கரா வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பயிர் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த கொட்டையில் மாடு இருக்கும்போது அது பெய்கிற கோமியம் வந்து ஒரு பக்கத்தில் வர்ற மாதிரி நம்ம சிமெண்ட்டை தளத்தை வந்து சாய்வாக அமைச்சிட்டு அந்த கோமியத்தை நம்ம சேர்த்து வச்சுருக்கலாம். கோமியம் எத்தனை வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது மாட்டு யூரின் தான் வந்து யூரியா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் யூரியா. அந்த கோமியத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வென்சூரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த டியூப் அதில் விட்டுட்டு நம்ம இது பண்ணோடனே அந்த யூரின் மாட்டுடைய கோமியம் வந்து ஃபுல்லாக எல்லா வயலுக்கும் போகும்போது நமக்கு இடுப்பொருளுக்கு தேவையே இருக்காது. இந்த மாதிரி பண்ணிக்கும்போது நமக்கு நிறைய இதுவாகும். அதே போல் ஒரு அதாவது விவசாயம் செய்யும்போது ஒரு முறையும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்து நம்ம என்ன இது பண்ணோம். நான் விவசாயம் செய்யும்போது கதிர்நாவாய் பூச்சி வந்தது. எல்லாருமே வந்து சொன்னாங்க மருந்து அடித்தா மட்டும்தான், பூச்சிக்கொல்லி அடித்தா மட்டும்தான் இது காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. நான் வந்து இயற்கை விவசாயத்தில் உறுதியாக நம்பினேன். ஏன்னா நம்ம எல்லாருமே பண்ணுறாங்க, அப்போ கரெக்டாக தானே இருக்குன்ட்டு நான் வந்து எனக்கு வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணி ஆகணும். இயற்கை விவசாயத்தில் தோல்வின்றதே கிடையாது. நம்ம செய்ய முடியும், எல்லாருமே செய்ய முடியும் அப்படின்றதுக்கு மேலும் ஒரு உறுதுணையாக இருந்தது அந்த ஒரு நிகழ்வு தான். கதிர்நாவாய் பூச்சி அதிகமாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3த்தையும் 1/4 கிலோ எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிட்டேன். மறுநாள் வந்து அதாவது ஸ்ப்ரேயர் வச்சு அடித்தேன்.
அதாவது 10 லிட்டருக்கு வந்து 300 mlன்ற மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நானும் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்ட்டு ரசாயன உரம் அடிக்கிற ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு இருக்கிற அதுக்குன்னு ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுக்கணும். அந்த ஸ்ப்ரேயரில் நம்ம அடிக்கும்போது அந்த கதிர்நாவாய் பூச்சி ஒரே ஒரு 3 நாளில் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதே நம்ம ரசாயன உரம் அடிச்சிருந்தோம்னா அதனுடைய எஞ்சிய நஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் 6 வருஷம் 7 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரசாயன உரம் அடித்து ரசாயன பூச்சிக்கொல்லி அடித்து அந்த நெல் வயல் இருக்குன்னா அந்த வைக்கோல்லையும் அந்த ரசாயன எஞ்சிய நஞ்சு ரெசிடியூஸ் வந்து அதில் படியும். அப்போ அந்த எஞ்சிய நஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மாடு சாப்பிட்டுச்சுன்னா மாட்டுடைய பால் நாம் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிபிஎம்மாக இருக்கிற நஞ்சு வந்து கொழுப்பு மூலயமா, மாட்டுப்பால்ன்றது கொழுப்பு தானே, அந்த கொழுப்பு மூலயமா நம்ம எடுக்கும்போது 2 மடங்கு ஆகும். அதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு அம்மா சாப்பிட்டாங்கன்னா அவங்க குழந்தைக்கு கொடுப்பாங்கள்ல பால், அப்போ அது 4 பிபிஎம்மாக மாறும். அதனால தான் வந்து நான் ஏன் வேணும் இயற்கை விவசாயம்னா இந்த ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக சொல்லுவாங்க, நீங்களும் நியூஸ் பேப்பரில் எல்லோரும் சொல்லி கேட்பீங்க, தாய்ப்பாலில் நஞ்சுன்னா முக்கியமான காரணமே இதுதான். பாரம்பரிய அரிசியில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னா, கஞ்சியாக குடிக்கணும்னு நம்ம விரும்பணுன்னா மத்தியானத்தில் ஊற வச்சுட்டு நைட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு கண்டிப்பாக கஞ்சியை வடிக்கணும். வடிச்சிட்டு அது ஆற விட்டதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் சின்ன வெங்காயமும் மோர் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சொம்பு காலையில் குடிச்சிட்டாலே ஈவினிங் வரைக்கும் நமக்கு டயர்டுன்ற ஒரு வார்த்தையே வராது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டவுன்ஷிப்பில் நகர்ப்புறத்தில் இருக்கிற அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்க கேஸ் யூஸ் பண்ணுற வேண்டிய கட்டாயம். அப்போது வந்து அவங்களுக்கு அதிகமாக கேஸ் தேவைப்படும். அப்போது வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணோம்னா நம்ம அதையும் நம்ம இது பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை சம்பாவை அழகாக வறுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு அழகாக வறுத்துட்டு போயிட்டு கஞ்சிக்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க. அதை வந்து இன்னுமே சொல்லப்போனால் ஜலிச்சிட்டோம்னா கீழே இருக்கிறத, அதாவது பவுட்ரு மாதிரி இருக்கிறத கஞ்சிக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் சீரகம் மிளகு நல்லா இடித்து போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா கஞ்சியை அதாவது அரைச்சிட்டு வந்ததை அதில் ஊற்றி நம்ம கஞ்சி பதத்தில் நம்ம குடித்தோம்னா அருமையாக இருக்கும். ரவை மாதிரி இருக்கிறத, அதாவது ஜலிக்கும் போது மேலே நிற்கிறத நம்ம ரவையாக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி இது மாதிரியான 6 மாத நெல்லுகள் ரகங்களை வந்து நம்ம இது பண்ண முடியும். என்னதான் இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து என்னதான் விரும்புவாங்கன்னா சன்ன ரகம் தான் விரும்புவாங்க. சன்ன ரகமும் நம்ம பாரம்பரிய அரிசியில் நிறைய வெரைட்டி இருக்குது. 1 2 இல்லை, நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னா தம்க சம்பா, சிவன் சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில ரகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்ன ரகம் விளைவிக்கும் போது குறைஞ்ச விளைச்சல் கொடுக்கும். சீரக சம்பாவும் வாசனை சீரக சம்பாவும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். ஆனால் ஆத்தூர் கிச்சிலி சம்பான போன்ற ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 38 மூட்டை வரைக்கும் கூட எடுத்திருக்காங்க. நம்ம கலசப்பாக்கம் பகுதியில் ஒரு நண்பர் வந்து 1 ஏக்கர் 5 சென்ட் போட்டார், 38 மூட்டை எடுத்தன்றாரு. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஒன்று நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள, அதாவது ஃபேமிலி லாயர், ஃபேமிலி டாக்டர்ன்ற மாதிரி ஃபேமிலி விவசாயி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த விவசாயிக்கு வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு ஏக்கர் நிலமாக இருந்தாலுமே ஒரு 10 சென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரை சென்ட்டாக பிரித்தோம்னா எல்லா கீரையும் போட முடியும். வல்லாரை, தூதுவளை, அரைக்கீரை, சிறுகீரை, அதாவது கீரையில் வந்து பாதி வந்து விதைச்சி எடுக்கிறது, மீதி வந்து அறுக்க வந்துனே இருக்குது. பாலக்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் வந்து அறுக்க வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கீரைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்லுவாங்க, அது சுகருக்கு நல்லதுன்னுவாங்க. ஆனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எனவே நீங்கள் அது கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் வந்து ஒரு 10 குடும்பத்துக்கு விளைவிச்சாலே போதுமானது. அவங்க ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா காய்கறி, கீரை, கிழங்கு, அரிசி, பால், இப்போ தென்னை மரம் இருக்குன்னா தேங்காய், தென்னந்தோடப்பம், தேங்காய் எண்ணெய், கலக்காய் எண்ணெய் இது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது 10 ஃபேமிலிக்கு 5,000 கூட 50,000, செலவெல்லாம் போச்சுன்னா கூட 40,000 வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே, அதாவது காய்கறி, கீரை, கிழங்கு, அரிசி, பால் எல்லாமே என்கிட்டே இருக்குது. நான் இன்னும் பண்ணையிலே வீடு அமைச்சிட்டோன்னா இப்போ வீட்டு வாடகை அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. இயற்கையான சூழல் இருக்குது. அப்போ வந்து 50,000 போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாட்டு விதைகளை உற்பத்தி பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கணும். மற்ற விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சு பண்ணணும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இன்கம் வருது. ஒன்று, இப்போ நம்மக்கிட்ட வராங்கன்னா, விவசாயி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாட்டு விதைகளை கொடுக்கும்போது நமக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்குது. நுகர்வோராக வந்தாங்கன்னா விளைபொருளை கொடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு வருமானம் வருது. அதே மாதிரி தென்னங்கன்று சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன், அதுலேருந்து ஒரு வருமானம் வருது.
எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் நானே தென்னங்கன்று விற்றாலுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வச்சுப்பேன், மிஞ்சி பண்ண மாட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா கீரைகளை வந்து ஒரு 30 வகையான கீரைகளை நான் விளைவிக்கணுன்றது என்னுடைய ஆசை. 30 வகையான கீரையில் ஒரு நாளைக்கு ஒரு கீரை இல்லை அப்படி கொடுக்கும்போது அது ஒவ்வொரு கீரையிலும் ஒரு ஒரு சத்து இருக்கும் இல்லையா, அப்போ எல்லா சத்துக்குமே அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் அவங்க தொடர்ச்சியாக அதாவது ஒரு ஃபேமிலியில் எல்லா குடும்பத்திலையும் இன்றைக்கி சுகர் பிபி இல்லாத பர்சன்ஸே கிடையாது. அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கினாங்கன்னா அவங்க சுகர் பிபி கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏன் அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க? ரெகுலராக வருவாங்க. நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இயற்கை விவசாயத்தையே பண்ணிவிட்டு நம்ம வருமானத்தையும் பெருக்கிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்.